ஓகே. ஏதாவது வந்து ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டில் வந்து அப்படியே ஆப்டி வந்து போடுவோம். ஐ மீன் ஆப்டி செக்ஷன் மட்டும் போட்டு காட்டுறேன். ஓகே, செகண்ட் டெஸ்ட்டே போடுவோம். ஓகே, லாஸ்ட் செக்ஷன் ஆப்டியா? நெக்ஸ்ட் செக்ஷன் கண்டினியூ டெஸ்ட். வரும். நெக்ஸ்ட் செக்ஷன் கண்டினியூ டெஸ்ட். நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படியே ஆப்டி சப்மிட் கொடுத்துட போகிறேன். அவ்வளோதான். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ், டிகிரி எல்லாம் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்களா? எல்லாம் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 மார்க்கு. சரி, ஃபைன் த ஆட் ஒன் அவுட். ஓகே, என்ன பண்ணுறாங்க? -15 + 1 + 10 ஏதோ பண்ணுறாங்கன்னா டபுள் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேது. இன்ட்டு 1 + 1 இன்ட்டு 0.5 மைனஸ் இன்ட்டு 0.5 + 0.5 கரெக்டாக? இங்கேயே புரிஞ்சு 15 ப்ளஸ் இன்ட்டு 1 + 1 கரெக்டாக? ஓகே, இன்ட்டு 1.5 1.5னா எவ்வளோ? 1.5னா 25 + 1.5 கரெக்டாக? இன்ட்டு 2 + 2 கரெக்ட். அப்போ 141 தப்பு. அதுக்கப்புறம் தப்பாக ஆகலைன்னா கண்டிப்பாக அதுதான் தப்பாக இருக்கும். ஓகே, இன்னும் பெஸ்ட் டேபிள் குதிச்சு ஒரே நம்ம தான் குதிச்சிடும். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்பர் ஆஃப் வீடியோஸ் அப்லோடட், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரேஷியோ, ABC எல்லாம் போடு. ஓகே, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? த டைம் டேக்கன் பை டு கம்ப்ளீட் 75% ஆஃப் தி டோட்டல் ஒர்க் பை 1 man 1 woman 1 child. அதாவது ஒரு ஒர்க்கில் 75% கம்ப்ளீட் பண்ணோம். ஆனால் ஒரு உமன், ஒரு மேன், ஒரு சைல்டு வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, 8 men ஆர் 12 women ஆர் 24. அப்போ 8 men is equal to 12 women equal to 24 children. கரெக்டாக? இப்போ ஏதாச்சும் என்ன பண்ணலாம்? மென், உமன், சைல்டுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக தானே? ஓகே, இங்கே எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டோட்டல் ஒர்க்கே கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு தான். அப்போ ரெண்டுத்தையும் கண்டுபிடினா என்ன பண்ண முடியும்? ஆன்சர் இது இல்லாமல் இது ஆன்சர் சொல்ல முடியாது. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே ஓகே 546 டிவைடட் பை 91 இன்ட்டு 8 6 வருமா? 6 8 48 ப்ளஸ் 12 ஸ்கொயர் 144 144 இன்ட்டு 10 1440 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 208. இந்த கொஸ்டின் 160. அப்போ 1440 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 160. 9 சார். எக்ஸோட வேல்யூ 9. ஓகே, நெக்ஸ்ட் 4096 கியூபிக் ரூட். 2197 வந்து 13. 14 1496 பாஞ்சுனா 3025. அப்போ 16 256 இன்ட்டு 16. ஓகே, 16 ஸ்கொயர் 16 கியூப் 16 இன்ட்டு 1225 35 டிவைடட் பை 120 சாரி 112. 16 7 7 5 மைனஸ் 4 1 எக்ஸ் பை 6. இந்த பக்கம் 6. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, 25% ஆஃப் 300 எவ்வளோ? 75 ப்ளஸ் 17 இன்ட்டு 80% ஆஃப் 1250 எவ்வளோ வரும்? 1000 வரும். 1000 ஸ்கொயர் எடுத்தா 100. அப்போது 17 இன்ட்டு 100 1700 மைனஸ் 6 கியூப் எவ்வளோ? 6 36 216. அப்போ இதில் போச்சுன்னா எவ்வளோ வரும்? 1484 ஒரு 75 1559 கரெக்டாக? ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷனே காணுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80% ஆஃப் 1250 960 1000 1000னா 1000 ஸ்கொயர் ரூட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு இஷ்டத்துக்கு 1280 சாரி 1080 80. அப்போது 960 8 8 64 1024. அப்போ 32 ஸ்கொயர். இஷ்டத்துக்கு அச்சு விடு. 32 இன்ட்டு 18 540 ஒரு 36 576 576 216 போச்சுன்னா 360 435. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையா? எங்கடா ஏமாத்துற? 25%னா 75. ஓகே, ப்ளஸ் 17 இன்ட்டு இங்கே 18 மட்டும் பண்ணால் எல்லாமே பண்ணுவேன். 18 17 ஒரு 32 குறைச்சிக்கேன். அப்போ ஒரு 32 360 435 ஒரு 32 குறைச்சிக்க. அப்போ 403. ஓ நோ. ஓகே, குரூப் ஆஃப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் 2 பாய்ஸ் வேல்யூ ஆஃப் 5. ஓகே, எவ்வளோ 3 கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும் அவசியமே கிடையாது. 4 trains ABC travel between 3 stations. ஓகே, is 3%. போடு. ஓகே, sum of money invested at 8% simple interest
ஃபார் 3 இயர்ஸ் ஏர்னிங் 8,000 as இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? 2,700. கரெக்டாக? சேம் சம் இஸ் இன்வெஸ்டட் at R plus 5% for 3 years ஏர்னிங் 10,008 இன்ட்ரெஸ்ட். இது என்ன பண்ணோன்னா பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 3 years. இது என்ன ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட்க்கு? சேம் பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R plus 5 பட் 3 years ஈக்குவல் டு 8,100 ஈக்குவல் டு 10,800. இப்படி தான் எழுதணும். பிரின்சிபல் கேன்சல், 3க்கு 3 கேன்சல், 2,700 3, 2,700 4. கரெக்டாக? கிராஸ் மல்டிப்ளை எப்படின்னா 4R is equal to 3R plus 15, ஆர்னோட வேல்யூ 15, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15. அப்போது ஒரு வருஷத்துக்கு 15%க்கு 2,700 வருதுன்னா அப்போ என்னுடைய பிரின்சிபல் எவ்வளோ? 18,000. கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட் இது என்னது? ஸ்பியரு வால்யூமு. the volume of sphere is diameter sphere diameter சூப்பர். ஏமாத்து. the volume of sphere pi r square அப்போ 22/7 r pi r square pi r cube equal to 4851. கரெக்டாக தானே? ஓகே. 11 டேபிள்ஸ் அடித்தா 11 4s are 44, 45, 11 4s are 44, 1. கரெக்டாக? ஓகே. 11 2s are என்ன பண்ணலாம்? இதை r cube is equal to 21 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஐ மீன் 21 எழுதலாம். ஓகேவா? 11 2 4 pi r cube சாரி 8ன்னு வருமா? ஓகே. இன்ட்டு 7 டிவைடட் பை 8. கரெக்டாக நான் எழுதுனது? இது என்ன பண்ணலாம்? 3 into 7 3 into 7 into 7 எழுதலாமா? 21 தானே? 441 11 சார். ஓகே. 441 11 சாரா? தப்பாக பிடிச்சிக்கலாம். 4 pi r cube 4 into 22/7 into r cube is equal to 4851. 11 டேபிள்ஸ் அடித்தா 11 2s are 11 4s are 44, 45 இருக்கும். 11 4s are 44, 11 இருக்கும். 1. கரெக்டாக தானே? கரெக்டாக தான் பண்ணுறோம். ஓகே. 8ன்னு இருக்குமா? 441 21 ஸ்கொயரா? இப்போ 21 into 21 into 7 டிவைடட் பை 8ன்னு எழுதலாமா? கரெக்டாக தானே? ஓகே. இது r கியூபு. என்ன பண்ணலாம்? 3 into 7 3 into 7 எழுதலாம். அப்போ 7 கியூப் இன்னொரு 3 எங்கே போகுது? the volume of sphere 4/3 pi r cube. ஆமாம் 4/3 pi r cube ஃபார்முலா வந்து போச்சு. இங்கே இன்னொரு 3 வரும். அப்போது 7 into 3 divided by 2ன்னு எழுதலாம். அப்போது 21 divided by r is equal to 21 divided by 2. அப்போ டயமீட்டர் வந்து 21. இப்படிதான் டைம் வேஸ்ட் பண்ணே இருக்கணும். 21. the breadth of the rectangle is 1/3 more than. அப்போ 28. அப்போ breadth இது. the perimeter of the rectangle is 20 meter less than the perimeter of square and the side of the square is 3 meter more than the length of the rectangle. வச்சா மராப்பு எனக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் எக்ஸ்னு வச்சுப்போம். பிரெத் வந்து 28ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஓகே. இப்போது பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் தான் சொல்கிறாங்க. அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 மல்டிப்ளை பண்ணால் 2x + 56. அது எதுக்கு ஈக்குவல்னா 20 less than the perimeter of square. the side of the square is 3 meter more than the length of the rectangle. அப்போ என்ன வரும்? x + 3 இதை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் இதை விட 20 கம்மி. இதுதான் ஈக்குவேஷன். ஓகேவா? 2x + 56 equal to 4x + 12 - 20. அப்போ இந்த பக்கம் வருமா? 2x இந்த -8 அந்த போச்சுன்னா +8. அப்போ 64. அப்போ எக்ஸோட வேல்யூ 32. கேள்வி என்ன? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 32னா 35. அப்போ 1200 சாரி 35னா 2020 சாரி 1225 தான் இருக்கு ஆப்ஷன். அப்பயும் மாற்றி சொல்கிறேன் மத்தியா எவ்வளோ நேரம் போட்டு இதெல்லாம் ஓகே. பர்சன்டேஜ் ஆஃப் ரோஹித் இஸ் 80% ஆஃப் சகில். அப்போ ரோஹித் சகில் 4x 5x. ரேஷியோ ஆஃப் தனிஷ் 4 years ago to ரோஹித் 7 years since is 9:7. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு தனிஷ் ரோஹித். அப்போ 9y 7y. இது என்னது? 4 years ago. அப்போ தனிஷ்னோட ஏஜ் 9y + 4. ரோஹித்னோட பர்சன்டேஜ் என்ன? 7y - 7. கரெக்டாக? ஏன்னா இது 7 years என்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இஃப் 6 times ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜ் ஆஃப் சகில் அண்ட் ரோஹித்னா இது வருமா? என்னது? டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ். அதனுடைய 6 டைம்ஸ்னா என்னது? 6x. கரெக்டாக? ஈக்குவல் டு is 7 less than the percentage of தனிஷ். 9y + 4 - 7. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன ஈக்குவேஷன் தரணும்னா 9y - 6x = 3. இது ஒரு ஈக்குவேஷன். இதுவா? இன்னொன்று என்ன தெரியும்னா 4x = 7y - 7. ஏன்னா இதுவும் சேம் தானே. அப்போது 7y - 4x = 7. கரெக்டாக? இப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 3ஆல் மல்டிப்ளை கேன்சல் பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18y, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21y. ஓகேவா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21. டிஃப்ரென்ஸ் என்ன? 15. அப்போ இது டிஃப்ரென்ஸ் என்ன? 8 3y. அப்போ ஒய்னோட வேல்யூ 5. கேள்வி என்ன? தனிஷ் ஆஃப்டர் 9 years. தனிஷ்னா என்ன? 45 49. அப்போ 9 வருஷம். அப்போ 58.
ஓகே. The pie chart given below shows a percentage distribution of number of okay. ஓகே 2 மார்க் எடுத்துட மாட்டோமா? ஓகே. இதெல்லாம் என்னத்துக்கு விட்டு போனோம்? ஓகே இதெல்லாம் ஃபெஸ்ட் இருக்குன்னு விட்டு போனோம். ஓகே. A bag contains 6 black rocks. Rocks black வந்து 6 இருக்கு, white rocks வந்து 4 இருக்கு. A game is played such that the dice is tossed. If the number on the die is multiple of 3, then the pick one black rock at random and wins the game. Okay. If the number on the dice is not multiple of 3, then picking one. Okay. Find the probability of winning the game. ஒன்று நல்லா கவனிங்க, ஒரு டைஸில் 6 நம்பர் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போது அவன் பிளாக் ராக் எடுத்து பிக் பண்ணோன்னா அவன் 3 மல்டிபிள் எடுக்கணும். 2 தானே இருக்குது. அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 2/6. ஓகே. அவன் பிளாக் ராக் எடுக்கணும்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 6/10. ஓகேவா? ப்ளஸ் இது ஒரு பாசிபிலிட்டி. அதுவே அவன் நாட் மல்டிபிள் ஆஃப் 3னா 4/6. அவன் என்ன எடுக்கணும்? ஒயிட் ராக் எடுக்கணும். ஓகேவா? 4/10. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 12/60 ப்ளஸ் 16/60 28/60. 4 7s are 415 sir. Answer 7/15. Okay. The three positive 3-digit integers are given such that the second number is 90% of first number. First, second, third. Is it 10x? Is 9x? Second number is 90% first number and third number is 80% of second number. So 7.2x. Okay. Okay. The average of first and third number is 8 less than. Average of 17.2 na 8.6x. 8.6x is 8 less than the second number. அப்போ 9x minus 8. கரெக்டா? அப்போ இந்த கொஸ்டின் வரும் 0.4x equal to 8. அப்போ x equal to 20. அப்போ என்ன வரும்? 200, 180, 144. Okay. Okay. Then find the sum of the difference between the first two numbers and difference in the last two numbers. 380 இது ரெண்டு ஆட் பண்ணா 324. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 46. சரி 56. ஓகே. இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, இது நான் போகிறதில்ல. ஓகே. ரவி அலோன் கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 14 days. ரவி மட்டும் ஒரு ஒர்க்கை 14 days கம்ப்ளீட் பண்ணுறோம். கிரண் டேக்ஸ் 10 more days டு கம்ப்ளீட் ஒர்க். அப்போ கிரண் என்ன? 24. ஓகே. ஆஃப் ரவி அண்ட் கிரண் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டோட்டல் ஒர்க் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? 2 × 7 2 × 12. அப்போ என்ன வரும்? 84 × 2 168. அப்போ இங்கே 12 இங்கே 7. கரெக்டாக? ஓகே. இதான் வந்து எஃபிஷியன்சி. இஃப் ரவி அண்ட் கிரண் ஒர்க்டு ஃபார் 4 days அண்ட் கிரண் லெஃப்ட் த ஒர்க். 2 பேர் சேர்ந்து 19. 4 நாள் எவ்வளோ முடிஞ்சிருக்கும்? 76 ஒர்க் முடிஞ்சிருக்கும். கிரண் வந்து லெஃப்ட் ஆகிட்டான். ஓகே. ரவி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் வித் மனோஜ். மனோஜ்னா என்னது? ப்ளஸ் இவனோட எஃபிஷியன்சி 12. சரியா? ஓகே. மனோஜனோட எஃபிஷியன்சி தெரியாது. இஃப் மனோஜ் எஃபிஷியன்சி இஸ் half of the ரவி, அப்போ 6 இன்டூ m/9 days ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 168 வரும். கரெக்டாக? ஏன்னா டோட்டல் ஒர்க் முடிஞ்சு. இப்போ இது 18 வருமா? அப்போ இது 2. அப்போ 2m இஸ் ஈக்குவல் டு 76 மைனஸ் 24 80 92. அப்போ எம்னோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 46 வரும். கேள்வி என்ன? எம்னோட வேல்யூ என்ன? ஓகே. என்ன இது? காரு, பைக்கு. ஓகே. நார்மலாக டோட்டல் அந்த கான்செப்ட் தான். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் இஸ் 3:5. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் இஸ் 2000. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இது எல்லாத்தையுமே காரு, பைக் கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டாக? என்ன வரும்? 2 பார்ட் தான் 2000. அப்போ இது 3000, இது 5000. இது எப்பவுமே டிஃபால்ட்டாக இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் கார் ப்ளஸ் பைக்ஸ் இன்க்ரீஸ்ட் பை டேஷ் பர்சன்டேஜ். டேஷ் பர்சன்டேஜ்னா நம்பர் ஆஃப் கார்ஸ் இன்க்ரீஸ்ட் பை பைக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? பைக்ஸ் வந்து எப்பவுமே 5800 இருக்கும். கரெக்டாக? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம்? 25% டோட்டல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 25%னா இங்கே 8000 இருக்கா? அப்போ 10000 மாறணும். இதான கான்செப்ட். ஓகே. இங்கே 1200 ஆட் பண்ணால் என்ன வரும்? 4200 வருமா? 2 ஆட் பண்ணால் 10000 வருமா? வரும். ஓகே. இது கரெக்ட். 20% என்ன வரும்? 8000 20%னா 9600 வரணும். இது 5800 அப்படியே இருக்கும். இங்கே 3800 வரணுமா? இப்போ 800 கரெக்ட். ஓகேவா? ஓகே. 30% என்ன வரணும்? 8000னா 10400 வரணும். இங்கே 5800 இருக்கா? 10400. அப்போது 4600 வரணும். ஓகே. அப்போ இங்கே 1500 ஆட் பண்ணணும். இருக்குது. ஓகே. எல்லாமே கரெக்டு. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டையும் நான் போடுறது இல்லையே. ஓகே. A container has 350 liters of kerosene and diesel in the ratio. Kerosene, diesel 5 பார்ட்டு. ஸோ 70னா 140 210. ஓகே. இஃப் 150 liters of mixture is taken out. என்ன ரேஷியோவில் இருக்குது? 2:3 ரேஷியோவில் இருக்கா? 150 வெளில போனால் என்ன ஆகும்? இதுலேருந்து 60 வெளில போகும், இதுலேருந்து 90 வெளில போகும். ஓகேவா? அப்போ என்ன இருக்கும்? 80 இருக்கும், இங்கே 120 இருக்கும். அண்ட் p liters of kerosene is added. p liters of kerosene added. The kerosene to diesel. அப்போ 80 + p divided by 120 is equal to 5:6. அப்போ 20 100. அப்போ என்ன வரும்? p-நோட வேல்யூ 20. ஓகே. p-நோட வேல்யூ 20. ஓகேவா? ஓகே. லேட்டர்னா இதுக்கப்புறம் தான். அப்போ 100 இருக்குது, இங்கே 120 இருக்குது.
Q liters of diesel is added such that ratio to kerosene to diesel. Kerosene dieselனா இது 4 பார்ட் இருக்கா, இது அப்படியே தான் இருக்கு. அப்போ இது 5 பார்ட்னா 125. அப்போ Qனோட வேல்யூ 5. Q கியூப்னா என்ன வரும் 125. 3Pனா 60 அண்ட் 65. ஓகே, இது நான் சீரியஸ் நம்பர் சீரியஸ் 2 மார்க் கேட்டிருக்கேன். ஓகே ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா, the pie chart given below shows a percentage distribution of number of students present in 5 different sections on a school and okay Thursday out of the 5 school. அப்போ என்னது இது, வெறும் குத்துக்குது ப்ரெசென்ட் மட்டும் தான். இப்போ என்ன பண்ணலாம், டோட்டல் ஆட் பண்ணால் நமக்கு 100க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஓகே, 2M 3M 5M 7M 11M 12M ப்ளஸ் 11 12 16 ஈக்குவல் டு 100. இந்த கொஸ்டினா 84. அப்போ எம்னோட வேல்யூ 7. எம்னோட வேல்யூ 7னா 14 20. எம்னோட வேல்யூ 7னா 21 22. எம்னோட வேல்யூ 7னா 14 18. எம்னோட வேல்யூ 7னா 28. எம்னோட வேல்யூ 7னா 12. முடிஞ்சா? ஓகே, அப்போ எடுத்து எழுதி வச்சுக்கலாம். அங்கே கீழே தரலாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். 20 22 18 28 12 இதுதான் பர்சன்டேஜ். ஓகேவா? ஓகே, இது வந்து ஒரு கிளாஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆனவங்க வேல்யூ. ஓகேவா? ஓகே, கீழே நோ செக்ஷன் ஆஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட். எந்த செக்ஷன்லையுமே ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் கிடையாது. இது வந்து கொடுத்துருக்க பாயிண்ட். ஓகே, இது வந்து பர்சன்ட் ஐ மீன் என்ன டிஸ்ட்ரிபியூஷன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் ஆல் 5 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது வெறும் ப்ரெசென்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஓகே, in each section CDE the total number of students present plus absent is less than 170 only. Okay, okay, 170 respectively. The total number of students present plus absent in A is the same as the total number of students in B, which is 180. The total number of students present plus absent in A is same as the total number of students in B, which is 180. அப்போ total number of students 180. அப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ABCDE. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் பர்சன்டேஜ், இது டிஸ்ட்ரிபியூஷன், அது இருக்கட்டும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் இன் ஏ எவ்வளோ, இது ப்ரெசென்ட் ஆப்சென்ட்னு வச்சுப்போமா, இது டோட்டல்னு வச்சுப்போம். ஓகேவா? ஓகே, இங்கே 80னா இங்கே 100 வருமா? 20% வேல்யூ தான் 100. கரெக்டாக நான் சொல்கிறது? ஏன்னா 20% வேல்யூ தான் 100 அப்படின்னா இங்கே டோட்டலாக ப்ரெசென்ட் எவ்வளோ உங்களுக்கு 500. அப்போ இங்கே 110%, இங்கே 90%, இங்கே 140%, இங்கே 60%. இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி வந்து 180, இங்கேயும் 180. இங்கே என்ன வரும் 70 வருமா? ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கான், சிடிஇ செக்ஷனில் டோட்டல் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே லெஸ் தென் 170 தான் இருக்கும். இந்த பாயிண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஸ்டூடெண்ட்லுமே நோ செக்ஷன் ஆஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட். அப்போ என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இதனோட வேல்யூ நீங்கள் என்ன யோசிக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 29 தான் வரலாம். ஏன்னா 30 எடுத்தனா அது 170 ஆயிரும். ஓகேவா? இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 170னா 80யா, அப்போ 79 வரலாம். இங்கே 170னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 110 அப்போ 109 வரலாம். இதுதான் இதனோட வேல்யூஸ்லாம் வரலாம். Okay, find the difference between the maximum possible number of students in section absent in section C. Maximum possible எவ்வளோ இருக்கலாம், absent 79 இருக்கலாம். And the minimum possible 2-digit value of the number of students absent in section E. Minimum possible 2-digit value of the number of students absent in section E. Minimum 2-digit possible என்ன 11 இருக்கலாம். கரெக்டாக தானே? கரெக்டாக தானே? கரெக்டாக இருக்கலாம். அப்போ 11 79 டிஃப்ரென்ஸ் என்ன 68. ஓகே, on Thursday 1/3 of the total number of students in section B were girls. On Thursday section B ல present plus absentல மொத்தமா இருக்கிறதுல girls 60. ஓகேவா? அப்போ பாய்ஸ் வந்து 120. and 1/5 of the students absent in section B were girls. இதில் absentல 14 பேர் வந்து girls. அப்போ பாய்ஸ் எவ்வளோ 56. ஓகே, அப்போ பாய்ஸ் present எவ்வளோ 64. அப்போ girls present எவ்வளோ 46. இது girls. ஓகேவா? ஓகே, then the number of boys present in section B is how much more or less than the number of girls present in the same section. Number of boys present இதுவா, இதை விட எவ்வளோ அதிகம் 18 அதிகம். ஓகே, if 40% of the students who are present in section B were shifted to section E. இது வந்து செக்ஷன் ஈக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்போ 44 பேர் இங்கே வந்தால் இங்கே 104 ஆயிருமா? ஓகே, then what is the sum of the values of the maximum possible and minimum possible values number of students present plus absent in section E. maximum possible value கேட்குறான். இப்போ நான் மேக்ஸிமமாக எவ்வளோ எடுக்கலாம் 169 எடுக்கலாம். கரெக்டாக? நல்லா கவனிங்க. ஏன்னா இங்கே நான் 104 வச்சிருக்கேன்னா மேக்ஸிமம் 169 பேர் வரைக்கும் என்னால் எடுக்க முடியும் அந்த கிளாஸில் இருக்குது. பட் மினிமமாக இங்கே ஒருத்தராச்சும் ஆப்சென்ட் இருக்கணும். அப்போ என்ன வரும் 105. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 274. அதை ஒரே நிமிஷம் வரணும், ஒரு நிமிஷம். ஓகே, என்ன போட்டோன்னே தெரில, என்ன போயிடுச்சுன்னு தெரில. அது
இதான் மட்டும்தான் ரெஸ்யூம் டெஸ்ட். ஓகே, மினிமம் பாசிபிள் வேல்யூஸ் அப்போ 274 தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா இங்கே 104 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டே இருக்கும். நோ செக்ஷன் ஆஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட். அப்போ நம்ம மினிமம் இங்கே ஒரு வேல்யூ எடுத்தால் தான் இங்கே மினிமம் வேல்யூ வரும். அப்போ 274. ஓகே ஓகே, 4 கொஸ்டின் தான், 3 கொஸ்டின் கேட்டு வச்சுக்கிறோம். 3 கொஸ்டின் தானா? ஓகே. A gadget store increased the price of the laptop by X plus 10% and sold it at a discount of X minus 20%, resulting in a profit of 20%. ஓகே, நான் எப்படி எழுதுவேன்னா 100 10 plus X discount 100 minus X minus 20, அப்போ 120 minus X, resulting in a profit of 20%. அப்போ 10,000 divided by 110 plus X into 120 minus X equal to 20% profit na 5/6, correct? Okay, 2,000 12,000. அப்போ 12,000 equal to 110 into 120 13,200, 110x plus minus 110x plus 120x na plus 10x minus x square. இது இந்த பக்கம் கொண்டு வந்துருமா? x square minus 10x minus 1200 equal to 0, கரெக்டா? ஓகே, 30 40 சார், ப்ளஸ் 40 மைனஸ், அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 40. இஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ், ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டேப்லெட். இஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 680, அப்போ 700. பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 5%, அப்போ 45%. 45% 280 ஒரு 35, 315 கூட்டினா 1015 இதனோட வேல்யூ. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக மிக்சர் அடிகேஷன் கான்செப்ட் இல்லை, இது நார்மல் கான்செப்ட் தான், நான் சொல்லலை பட் சொல்கிறேன். ஓகே, இது வேணாம். ஓகே, இது என்னன்னு பார்ப்போம். இது என்ன போட, இதெல்லாம் என்ன இதெல்லாம் போடவே இல்லையா? ஓகே ஓகே, 4 trains 3 stations. ஓகே, let me say 2-digit number and the square of a prime number. Square of a 2-digit number, square of a prime number. 2-digit நம்பராகவும் இருக்கணும், ஒரு ப்ரைம் நம்பருடைய ஸ்கொயராகவும் இருக்கணும். ஓகே, ப்ரைம் நம்பர் ஸ்கொயர் என்ன வரைக்கும் வரலாம்? 64, 81, 100, அடுத்து 36, அடுத்து 25, அப்போ எம்னோட வேல்யூ 5. ஓகே, எம் இஸ் ஏ 2-digit நம்பர், அப்போ 25. ஓகே, அப்போ 25 அங்கே 36 வருமா? ஓகே, 4 trains between 3 stations P, Q and R. ஓகே, இதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு, போடுவோன்னான்னு தெரியல. ஓகே, எம்னோட வேல்யூ 25. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின், அப்போ ஏபிசிடி 4 ட்ரெயின் இருக்குது, அதோட ஃபஸ்ட்டு ஸ்பீடு கண்டுபிடிங்க. ஓகே, 36 km/h. ஓகே, அந்த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் இஸ் M%. M% எவ்வளோ? 25% மோர் தென் தட் ஆஃப் ஏ. அப்போ 25% 45 km/h. இது எல்லாமே km/h, இது ஞாபகம் இருக்கணும். அண்டு ட்ரெயின் பி டேக்ஸ் 12 hours டு ட்ராவல் ஃப்ரம் ஸ்டேஷன் Q to P. Q to P போகிறதுக்கு பி வந்து 12 hours எடுத்துக்கு, அப்போ அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், பட் பினோட ஸ்பீட் தெரியாது. ஓகேவா? ஓகே, த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் இஸ் 2m, அப்போ 54 km/h. ஓகேவா? ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q அண்ட் R இஸ் டபுள் தட் ஆஃப் P to Q. அப்போது Qலிருந்து ஆருக்கு வந்து இதனுடைய டபுள். அப்போ மீனிங் எப்படி எழுதிக்கலாம்? பி வந்து 24 மணி நேரம் எடுத்துக்கலாம், அப்படின்னாலும் ஒன்று தானே கான்செப்ட். ட்ரெயின் டி டேக்ஸ் 10 மணி நேரம் டு ரீச் ஸ்டேஷன் பி ஃப்ரம் ஆர். அப்போ நல்லா கவனிங்க, என்னுடைய லென்த் 2x வச்சுக்கிறேன், என்னுடைய லென்த் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது இது 10 மணி நேரம் எடுத்துக்குதுன்னா மொத்தமாக எனக்கு 540 கிலோமீட்டர். ஏன்னா இது 54 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறப்போ மொத்தமாக எனக்கு 3x டிஸ்டன்ஸ் 540 கிலோமீட்டர். ஓகேவா? ஏன்னா இது 10 மணி நேரம் ட்ராவல். அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 180. அப்போ இங்கே 360. 180 கிலோமீட்டர் 12 மணி நேரம் வேகத்தில் 12 மணி நேரம் போகுதுன்னா அப்போ பீனோட ஸ்பீட் 15 km/h. கரெக்டாக? கரெக்டாக தானே? ஓகே, ஸ்டேஷன்ஸ் PQR இர் நாட் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, P2. ஓகே, PQR இன் நாட் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஆனால் டபுள் த டிஸ்டன்ஸ் தானே, அப்படி போய் தானே அப்படி போக முடியும். ஓகே, ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் இஸ் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q and R இஸ் டபுள் தட் ஆஃப் P to Q. ட்ரெயின் டி டேக்ஸ் 10 hours from me. ஓகே, 10 hours 540 கிலோமீட்டர். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, ஆனால் வச்சுப்போம். சப்போஸ் த டைம் டேக்கன் பை A டு கிராஸ் எ போல் இஸ் 38 seconds. ஓகேவா? 38 seconds.
And the time taken by C to cross a 250-meter long platform is 44 seconds, and the length of the train A will be k% more than the. Okay. First, time taken by cross a pole is 38 seconds. அப்போ ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிச்சோமா 36 into 5/18. அப்போ 8 into 2 10. 10 into 18 380 ட்ரெயின் ஏடோட லென்த். ஓகேவா? ஓகே. ட்ரெயின் சி 250 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் 44 செகண்ட். அப்போ 45 into 5/18 into 44. அப்போ 3 15 3 6 3 2 3 5 என்ன பண்ணியிருக்கலாம் 9 2 9 5 கேன்சல் பண்ணிக்கலாம். இது 22 110. அப்போது 550. 550ல் 250 மீட்டர் இது பிளாட்ஃபார்ம். அப்போ 300 மீட்ரு என்னோட லென்த்து ஏனோட லென்த். ஓகேவா? சூப்பர். ம் 38 செகண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 380. ட்ரெயின் சி டு கிராஸ் 250 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் இன் 44 செகண்ட்ஸ். கரெக்டாக போட்டிருக்கேன். 5 110 100 110 550. 550ல் 250 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் போச்சுன்னா 300 மீட்ரு. ஓகே. k% மோர்னா 80/300 into percentage 80/3. ஓ 80/3 8/3 88/3 88/3 மீட்டர் per செகண்ட். F in ஸ்பீட். ஓகே 88/3 மீட்டர் per செகண்ட் கிலோமீட்டர் per hour மாற்றினா 18/5 6 1.2 16 17.6. சை ஃபஸ்ட்டு. ஓகே எங்கே இருந்தோம் எந்த கேள்வியிலேருந்துனே தெரில. ஓகே. டோட்டல் டைம் டேக்கன் பை ட்ரெயின் ஏ டு ட்ராவல் ஃப்ரம் ஸ்டேஷன் P to Q. P to Q, Q to R. The stations R to P is GRs. A வந்து ஃபஸ்ட்டு P to Q, R to P. ஃபஸ்ட்டு P to Q போதா? P to Q எவ்வளோ 180 மீட்டர் 180. அப்போ 5 மணி நேரம் ஆகுமா? Q to R 360 கிலோமீட்டர். அப்போ 10 மணி நேரமா? மொத்தம் 15 மணி நேரம். ஜீனோட வேல்யூ 15. ஓகேவா? ஓகே. The time taken by C to travel from P to Q, ஓகே, is HRs. ஓகே. என்னது இது? சியா? இது வந்து 4 மணி நேரம், இது 8 மணி நேரம், 12 மணி நேரமா? அப்போது 15 12. வேல்யூ ஆஃப் ஜி இஸ் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென். அப்போ என்னது 3/12. அப்போ 1/4 25%. ஓகே. த லென்த் ஆஃப் த ட்ரெயின் டி இஸ் 320 மீட்டர் அண்ட் இட் கிராசஸ் ட்ரெயின் ஏ ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் 22.4. அப்போ என்ன வரும் 320 மீட்டர் ப்ளஸ் ஏனோட லென்த்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 80 90 90னா 5 25 இஸ் ஈக்குவல் டு 22.4. அப்போது 550 560. அப்போது ஏனோட லென்த் 240 மீட்டர். Find the length of a platform in station R which is 5/4 of the length of train A. இப்போ 5/4னா 300 மீட்டர். ஓகே. A train C traveled from station Q to R and then from R to P. Q to R and R to P. இது என்ன கதையாகுது? தெரில. சரி ரைட்டு. எப்படி போனாலும் the speed of train is 8/9 times the speed of. அப்போ 9னா 6. அப்போ 9 6 அப்போ 48 km/h. And it takes 48 seconds to cross train B when moving in opposite direction. Length of P is 400 meter. 400 மீட்டர் ப்ளஸ் ஈனோட லென்த்து டிவைடட் பை 48 15 63. 63 into 5/18 18 3.5. அப்போது 15 17 ஈக்குவல் டு 48 செகண்ட். 48 into 10னா 480. இது ஒரு 360. அப்போ 700 840. அப்போ 440 மீட்டர் வந்து லென்த் ஆஃப் ட்ரெயின் இ. ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையே. Speed of train is 8/9 the speed of train and it takes 48 seconds to cross when moving in opposite direction. ஓகே. 48 63 63 into 5/18னா 3.5 15 17 400 மீட்ரு 840 440 மீட்டர் தானே வரும். இது நம்ம தப்பாக தானே போடுறோம். 700 840 440 9 48 53 63. ஓகே
ஆப்போசிட் டைரக்ஷன்றா சொல்கிறீங்க. லென்த் ஆஃப் ட்ரெயின் பி இஸ் 400 மீட்டர்ஸ். ஓகே. இந்த வனத்தின் 840 400 போச்சுன்னா எப்பட்றா 440 தெரில. 8/9 9 ஆர் 6 8 48 48 15 53 தெரில. இந்த கொஸ்டினாக போட்டு ஓகே சப்மிட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தப்பா போட்டான்னு தெரில. மினிமம் பாசிபிள் 2 டிஜிட் வேல்யூ. சரி ஓகே நைஸ். அவ்வளோதான், ரிவ்யூலாம் பார்க்கல. எந்த கொஸ்டின் இந்த டெஸ்ட்டை போட்டோமா? ஓகே நல்ல பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம்.